சப்பாத்தி என்னோடய ஸ்டைலில் வெஜ்ஜு குருமா எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். சோம்பு, பட்டை, அந்த பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் அரிஞ்சு போட்டுட்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா தான், இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் போட்டுக்கிறது. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க, எனக்கு போதும். அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, எங்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் பட்டாணி நைட்டே ஒன்று வச்சேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு வதக்கிக்கோங்க. அது வேக விட்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, முந்திரி, கசகசா போட்டு அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. அரைச்சிட்டு நான் ஊற்றிடுங்க அதில். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. காயில் வேகணும் இல்லைங்களா, அதனால் கடைசியாக கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்கும். பூரிக்கு இது நல்லாயிருக்கும்.